நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா பேசுங்கப்பா, ப்ளீஸ் பா. சுபா, அப்பா என் மேல நம்பிக்கை இல்லையம்மா உனக்கு? எவ்வளவு விஷயங்கள் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா? இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் மாப்பிள்ளைய நான் கொண்டு வந்திருக்க மாட்டேனா? ஏம்மா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? ஏம்மா எவ்வளவு அவசரம்? உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய விட்டுட்டு உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய நான் கட்டி வச்சிருவேன்னு பயமா? அப்பா, உங்க லைஃப்ல எப்பயாவது எனக்குன்னு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல நானாவது அந்த மாதிரி உனக்கு பிடிக்காத விஷயத்தை வற்புறுத்தி பண்ண வச்சிருக்கேன்? பதில் சொல்லுமா. இல்லப்பா. நீ போட்டிருக்க செருப்பு கூட என் சாய்ஸா இருக்க கூடாது, உன் சாய்ஸா இருக்கணும்னு பார்க்க நான் எப்படிமா உனக்கு பிடிக்காத மாப்பிளைய கம்பேர் பண்ணுவேன்? ஏதோ ஒண்ணு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. இல்லப்பா, உங்க மேல நம்பிக்கை இருந்ததால தான்ப்பா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருவீங்க, மன்னிச்சு ஏத்திப்பீங்கன்ற நம்பிக்கையில தான்ப்பா நான் இதை பண்ணேன். நீங்க இப்படி வருத்தப்படுவீங்க தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா பண்ணிருக்க மாட்டேன்ப்பா. சாரிப்பா. நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ப்பா. நான் அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட கேட்டு நீங்க வேணான்னு சொல்லியிருந்தா உங்க பேச்ச மீறி என்னால போயிருக்க முடியாதுப்பா. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா, உன் கல்யாணத்துல மகா இருக்கணும், இந்திரா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையாம்மா? அவங்களை எல்லாம் விடு. உன் கல்யாணத்துல நான் கூட இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையே? என் கனவு மாதிரி உங்க ஒவ்வொருத்தரோட கல்யாணமும் என் வாழ்க்கையில முக்கியமான நாள் இல்லையா? இந்த வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம் எப்படி இருந்து எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. சாப்பாடு வைக்கிற தட்டுல இருந்து உன் நெத்தி பொட்டு வரைக்கும் உன் கல்யாணம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். சாரிப்பா. ஒரு பெண்ணை பெத்தவனுக்கு கிடைக்கிற பெரிய கிரெடிட் மாதிரி அதுவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இனி எனக்கு என்னமா இருக்கு? வாழ்க்கை பூரா மகளுகளுக்காக அப்பாக்கள் எவ்வளவோ பண்றாங்க. பதிலுக்கு அவங்க செய்ய போற ஒரே விஷயம் மரியாதை தான். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல சபையில கிடைக்கக்கூடிய பொண்ணோட அப்பாங்கிற இந்த மரியாதைக்காகத்தான் வாழ்க்கை பூரா ஓடி ஓடி எல்லாம் பண்றோம். ஆனா அந்த மரியாதைய நீ எனக்கு தரலம்மா. நீ பேசி என்ன போது? மகாகிட்ட சில விஷயம் சொல்லியிருக்கேன், அவள்கிட்ட பேசு, அவன் பார்த்துப்பா. சந்தோஷமா போயிட்டு வாமா. அப்பா நீங்க அடுத்து நடக்கிறத நீங்களாம் யோசிக்கிறீங்க, ஆனா நடந்ததே என்னால ஜீரணிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அடுத்துப்பா, இத பாருமா. அடுத்துப்பா. நல்லா இருக்குல்ல? பாரு என் பொண்ணு அப்பாவுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறா. வெளியே மழை வருதான் பாரு. பாக்க வச்சு டீ குடிச்சா எனக்கு தான் வயிறு வலிக்கும். என்னடி உன் பிரச்சனை? என் மேல இருக்கிற பாசத்துல டீ போடலையா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏதோ ஒரு காரணம். உன் கையால டீ கொடுத்தல, அதுவே போதுமா. வெளியில காட்டிக்கலனாலும் ஜனனிக்கு உங்களை பிடிக்கும் தான்ப்பா. அது எனக்கு தெரியாதாடா. இப்ப எதுக்கு என்ன கலாய்க்கிறீங்க? ஹாப்பி பர்த்டே அங்கிள். நான் நல்லா இருக்கேன். ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்?
ஓ சூப்பர். இல்ல அங்கிள், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா கேக்குறேன். தேங்க்ஸ் அங்கிள். பாய். போன்ல யாருமா? ஏய், உன்கிட்ட தானே கேக்குறாரு. என்ன யார் கூட பேசினேன்னு அப்பா கேக்குறாருல. எல்லாம் சொல்லுமா இங்க? ஏன் சொன்னா என்ன? சந்திரன் அங்கிளோட பேசினேன். அவரோட நீ எதுக்கு பேசுன? நான் ஒன்னும் கூப்பிடல. அவருக்கு இன்னைக்கு பர்த்டே ஞாபகம் வந்தது. மெசேஜ்ல விஷ் பண்ண. திரும்பவும் அவர் தான் கால் பண்ணாரு. அவருக்கும் எனக்கு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியல ஜனனி? அது உங்க 2 பேரோட பிரச்சனை. நான் என்ன பண்ண முடியும்? என்னம்மா இவ புரியாம பேசுறா? ஏய் ஜனனி, என்ன விளையாடுறியா? அப்பாவோட எதிரிமா அவன். என்ன நடு ரோட்ல கொண்டு வரதா அவன் லட்சியம்னு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ என்னன்னா அவனோட சாதாரணமா போய் பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷமா பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் விஷ் பண்ணலனா என்னமோ மாதிரி இருக்கும் தான் பண்ணேன். என்ன பேசுற ஜனனி? அப்ப நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற. புரியலையா உனக்கு? அவரை எப்பவும் போலதான் என்கிட்ட பேசினாரு. என்னம்மா இவ எது தெரியாத மாதிரி பேசுறா? ஜனனி, இது ரொம்ப தப்பு ஜனனி. நீ ஏன் லூஸ் மாதிரி பேசுற? உன் ஃப்ரெண்ட் உமாவை கூட தான் எனக்கு பிடிக்காது. அதுக்காக நீ அவ கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேனா? லூஸ் மாதிரி பேசாத. அதுவும் இதுவும் ஒண்ணா? இங்க பாரு மகா, நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். சந்திரன் அங்கிளுக்கும் இவருக்கும் பிசினஸ்ல பிரச்சனைனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜனனி, எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது பிசினஸ் பிரச்சனையா இல்ல பிசினஸ் பிரச்சனையான்னு கேக்குறேன். அவனுக்கு எனக்கும் இது வரைக்கும் பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னர். அவனுக்கு எனக்கும் பிரச்சனையே பர்சனல் தான். ஒரு சில்லி ரீசனுக்காக அந்த சந்திரன் நம்ம மகாவை வேணும்னு சொன்னான். வீடு தேடி வந்து அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்ன வெறுப்பேற்றான். சுபாவை தப்பா பேசினான். என் பொண்ணு அட வச்சவனோட, என் பொண்ணை தப்பா பேசணும்னோட எந்த பிசினஸும் வேணான்னு சொல்லித்தான் நான் ஒதுங்கி நிக்கிறேன். இதெல்லாம் யோசிச்சிருந்தா நீ அவன்கிட்ட பேசியிருப்பியா? அப்பா விடுங்கப்பா ப்ளீஸ். பொண்ணுங்களை வளர்க்க தெரியலன்னு என்ன பார்த்து சொல்லிட்டு போறான். அந்த ஆளுகிட்ட போய் இவ பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, உங்களுக்கு வளர்க்க தெரியலதான். அம்மா இருந்திருந்தா நாங்க வேற மாதிரி வளர்ந்துருப்போம். முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து ஜனனி. பேசட்டுமா? அவன் நல்லா பேசட்டும். ஆமாமா, எனக்கு என் பொண்ணுங்களை வளர்க்க தெரியாதுதான். அதனாலதான் எதிரில் நின்று உனக்கு வளர்க்க தெரியலன்னு எனக்கு கேள்வி கேட்கிறேன். நானும் பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறேன். அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்கப்பா. என்ன இவ டென்ஷன் ஆக்குறாமா? என்ன டென்ஷன் ஆகணும்னு எப்படி பண்றா? எதிரில் நின்று அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். ஜனனி, என்ன அடிக்கிறேன்னு சந்தோஷப்படாத. என் மேல இருக்கிற கோபத்துல நீ மகாவையும் சுபாவையும் இன்சல்ட் பண்ற. அவங்களை யாரு அசிங்கமா பேசினாலும் உனக்கு கவலை இல்லைல்ல? நீ அவங்களோட பேசுவ, அப்படித்தானே? என்ன பாச்சு? என்ன பாச்சு? அப்பா நான் சண்டை போடுறதா? இந்த கூடவே என்ன கொல்ற இவனுக்கு நான் பதில் சொல்றேன். அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கப்பா. ஜனனி கொஞ்சம் பாத்துக்கோ. அப்பா இந்தங்க இந்த மாத்திரை போடுங்க. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜனனி போய் வண்டி எடு, ஹாஸ்பிடல் போயிட்டு வரீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா நீ ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து உட்கார வச்சிருக்க? ஊர்ல யாருக்கு எது நடந்தாலும் நீங்க தான் மயங்கி விடுறீங்க. ஒண்ணும் இல்லாம தானா? டென்ஷன், பிபி, அவ்வளவுதான். அகைன் யோகா வாக்கிங்லாம் போனா எல்லாம் சரியாயிருமா? பண்ணணும்ல, பண்ணும்போது பார்க்கலாம். ஏமா நான் பண்ண மாட்டேனா? உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் எல்லாம் போயிடுச்சுப்பா. நீங்க ஆர்டினரி சீரியல் அப்பா மாதிரி ஃபீலிங் அப்பா ஆயிட்டீங்க. ஜனனி பண்ண வேலைக்கு டென்ஷன் வராதாமா? சரி சரி, ஆல்ரெடி பிபி ஏறி தான் இருக்கு, மறுபடியும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம சங்கரன் டாக்டர்னா பரவாயில்ல, இப்ப புது டாக்டர்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹிஸ்டரி சொல்லணும். சங்கரன் டாக்டர் இருந்திருந்தா முதல்ல உங்களை 4 சாத்தி இருப்பாரு. நல்ல வேளை அவர் இல்லையேன்னு சந்தோஷப்படுங்க. ஆமா, டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்லட்டேன். சால்ட்டை கம்மி பண்ணுங்க, ஒரு 1 ஹவராவது வாக்கிங் போங்க, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடாதீங்க, மட்டன் பீஃப் அவாய்ட் பண்ணுங்க, ராத்திரி 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எல்லாம் தெரியும், ஆனா பண்ண மாட்டீங்க. கொழுப்பு. டாக்டர் கிட்ட சொல்லி ஊசி குத்த சொல்றேன். ஐயோ, ஊசிலாம் வேணாமா, மாத்திரை வாங்கி கொடு.
எதுக்கு? யாரும் பார்க்காதப்போ நைஸா பாத்ரூம்ல போட்டு தண்ணி ஊத்தி விடுறதுக்கா? உங்களை பாத்துக்கிறது கஷ்டம்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாங்க. ஓகே. அம்மா, இவங்க லேடி டாக்டரா? ஆமா. ஏன் இங்க எதுக்குமா கூட்டு வந்த? இந்த ஹாஸ்பிட்டல்ல மேல் டாக்டரே இல்லையா? ஏன் லேடி பார்த்தா என்ன? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மேல் டாக்டர் தாமா கரெக்ட். இவங்க ஒரு கைராசியான மகப்பேறு மருத்துவர். நிறைய பிரசவம் பார்த்திருக்காங்க. ஐயோ, ஏன்பா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க? என்னம்மா இப்படி லேடிஸ் எல்லாம் வர இடத்துக்கு கூட்டி வந்து என்ன உட்கார வச்சுக்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. இவங்க எம்டி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஜெனரல் பேஷண்ட்ஸையும் பார்ப்பாங்க. சும்மா உட்காருங்க. மா, என்னப்பா? டாக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பா இல்லம்மா, சும்மா கேட்டேன். டாக்டர் சிங்கிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். கேடிப்பா நீங்க. சாரி, நேம் சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்? மதியழகன், ஏஜ் 50. 49மா? ஏன் வயசு அதிகமா சொல்றீங்க? ஃபீல் பண்றாரு பாருங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் கரெக்டா சொல்லணும்ல. ஆமாமா. என்ன ப்ராப்ளம்? பிளட் பிரஷர். வீட்ல கொஞ்சம் டென்ஷன் ஆனாலே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஓ, ஸ்வெட்டிங் வந்து மயக்கம் வந்துருது. இப்படி உட்காருங்க. ஸ்மோக்கிங் இருக்கா? ஆல்கஹால்? நோ. ஆமா. எப்பவாவது? வாரத்துக்கு 4 நாள். போன வாரம் 3 நாள் தானம்மா? சாட்டர்டே ஆரம்பிச்சு சண்டே வரைக்கும் குடிச்சா 2 நாள் கணக்கு தான். ஓகே ஓகே. என்ன மெடிசன் ஃபாலோ பண்றீங்க? இதுல இருக்கு. நீங்க? டாக்டர். ரொம்ப டென்ஷனா வரா? ஆமா டாக்டர், கொஞ்சம் நாளா ஃபேமிலி இஷ்யூஸ்ல கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி. இதே டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் தரேன். அப்புறம் சால்ட் கம்மி பண்ணுங்க. ஒரு 1 ஹவராவது வாக்கிங் போங்க. ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடாதீங்க. மட்டன், பீஃப் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. ராத்திரி 7 மணிக்கு முன்னால சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? டாக்டர் மதி சொன்னதுதான். சாரி. இட்ஸ் ஓகே. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இதெல்லாம் பண்ணாலே என்ன பார்க்க வர வேண்டிய அவசியமே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸும் ஆயிடுச்சு. இப்ப நான் சிங்கிள் தான். matrimonial.comல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். எலிஜிபிள் ஆனவங்க ட்ரை பண்ணலாம். சாரி டாக்டர், நான் வரேன். வரேன் டாக்டர். வாங்க. அப்பா. டாக்டர் அம்மா எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுச்சுமா. அப்பா அவங்களே சொல்லிட்டாங்க எலிஜிபிள் ஆனவங்க ட்ரை பண்ணலான்னு. ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. இருக்கிற பிபி போதாதுன்னு இது வேறயா? ஆள விடுமா. மிஸ்டர் மதி, இவர் மிஸ்டர் ராமமூர்த்தி. வணக்கம் சார். அவங்க இவரோட ஒய்ஃபு. இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சொந்தமாக வீடு, காம்ப்ளெக்ஸ், கடைங்கள்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. பையன் பேர் தினேஷ், எம்என்சியில் வேலை பார்க்குறாரு. தினேஷுக்கு ஒரு அக்கா கல்யாணமாகி டெல்லியில் இருக்காங்க. அந்த பொண்ணோட கல்யாணத்தையும் நான் தான் சார் பண்ணி வச்சேன். நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்களா? பொண்ணு பார்க்க எதுக்கு கூட்டம் கூட்டணும்? அதான் 2 பேர் மட்டும் கிளம்பி வந்துட்டோம். மாப்பிள்ளை வரலையா? அவன் எதுக்குங்க? எங்களுக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருந்தா போதும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான். நாங்க சொல்றத கேக்குற புள்ள அவன். அது ஓகே. ஆனா மாப்பிள்ளை நாங்க பார்க்க வேணாமா? அதான் போட்டோ பாத்தீங்கல்ல, கொடுத்து விட்டுருந்தோமே. நேர்லயும் அப்படிதான் இருப்பான். எங்க பிள்ளைய பத்தி நாங்களே சொல்லிக்க கூடாது. ஆனா நாங்க சொல்லாம வேற யாரு சொல்லுவா? தங்கமான பையன் இல்ல, அவரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு என்னங்க, அவனையும் ஒரு தடவை வர சொல்லிடலாம். சார் பையன் ஒரு அக்மார்க் கோல்டு,
அதுக்கு நான் கேரண்டி. நீங்க தான் அவன் லுக் எப்படின்னு போட்டோல பார்த்துருப்பீங்களே. அப்புறம் என்ன சார்? வாங்க. இதான் பொண்ணா? இது என் 3வது பொண்ணு ஜனனி. இங்க பார்க்க வந்திருக்கிறது என் மூத்த பொண்ணு மகாவன். நான் தான் சொன்னேனே சாருக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. இல்ல 5 பொண்ணுங்க. மூத்தவ மகா, அடுத்தவ சுபா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றா. 3வது இவ ஜனனி மேஸ்காம் பண்ணியிருக்கா. 4வது பொண்ணு இந்திரா இந்த வருஷம் தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா. கடைசி பொண்ணு சுசி ஊர்ல என் மாமனார் வீட்டில் இருக்கா. 5 பொம்பளை பிள்ளைங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்லைங்க, சந்தோஷம் தான். வரேங்க. மதி சார் பொண்ணை வர சொல்லுங்க. இருங்க நான் கூட்டு வந்துடுறேன். அதுக்கும் நீங்க தான் போகணுமா? மகா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏம்மா இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இல்லம்மா, முகமே சரியில்லையே, என்னன்னு சொல்லுமா. நான் சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சொல்லுமா. சந்திரன் அங்கிள் கல்யாணத்தை பத்தி பேசினப்போ என்னை கூட்டிட்டு போய் பையனை மீட் பண்ண வச்சு நான் ஓகே சொன்ன பிறகுதானே பொண்ணு பார்க்கவே வர சொன்னீங்க. இன்னைக்கு ஏன்பா இப்படி? சாரிம்மா, நாளையில இருந்து ஆடி மாசம், அதனால இன்னைக்கே பேசிடலான்னு அவங்க தான் அவசரப்படுத்தினாங்க. மாப்பிள்ளையும் வர்றதா தான் இருந்துச்சு. சரி வர்றப்ப உங்களை மீட் பண்ண வைக்கலாம் தாமா நினைச்சேன். அவன் இப்படி வராம சொதப்புவான்னு எனக்கு தெரியாதுமா. மாமாவை பார்க்க வந்தீங்களா? பார்த்துட்டீங்களா? தம்பி யாருன்னு தெரியலையே. எப்படி தெரியும்? இப்போதானே முதல்ல பார்க்குறோம். நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. மாப்பிள்ளைனா ஏதாவது அம்மா வழி சொந்தமா? ஹலோ, எங்க ஊர்ல எல்லாம் பொண்ணை கட்டினாதான் மாப்பிள்ளைன்னு வாங்க. மாப்பிள்ளையா? மூத்த பொண்ணு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமாமா, மூத்த பொண்ணு தான் மகா. ஓ ஓகே ஓகே. மகாவை பொண்ணு பார்க்க வந்தீங்களா? ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மகாவோட தங்கச்சி சுபாவோட ஹஸ்பண்ட் தானே. இதை யாரும் சொல்லவே இல்லையே. நான் தான் தினேஷ் கிட்ட சொல்லியிருந்தேனே. மூத்த பொண்ணு இருக்கும்போது எதுக்கு 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணோம்? இது அரேஞ்ச் மேரேஜ். பட் எங்களோடது லவ் மேரேஜ். வீட்டில் சொன்னோம், ஒத்துக்கல. நாங்களா போய் பண்ணிக்கிட்டோம். ரன்னிங் மேரேஜ். அப்போ நீங்க ஓடி போயிட்டீங்களா? அதான் அவசர அவசரமா மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? ஓடிலாம் போகலைங்க. அவன் ஆட்டோல வந்தா, நான் பைக்ல வந்தேன். 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு கார்ல வந்தோம். இங்க பாரு மகா, உனக்கு பிடிக்கலன்னா வேணாமா, அவங்கள அப்படியே துரத்திடலாம். சொல்லு. என்ன சொல்லி துரத்த போறீங்க? அந்த அம்மா பச்சை பார்டர் புடவை கட்டியிருக்காங்க. வேணா பச்சை பார்டர் புடவை கட்டினவங்க வீட்டுக்கெல்லாம் என் பொண்ணு மருமகளா வரமாட்டான்னு சொல்லிடுவா. காமெடி பண்ணாதீங்கப்பா. மாப்பிள்ளையே வராம பொண்ணு பாக்குற காமெடி எல்லாம் இந்த வீட்ல தான் நடக்கும். அவன் வருவான்னு தான் நினைச்சேன். வரல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அது மகா தான் சொல்லணும். இன்னைக்கு நான் முடிவா பண்ண போறோம். சீரியஸாவே சொல்றேமா, வேண்டாம் நினைச்சா சொல்லிடலாம். ஊர்ல குலசாமி கோயில்ல பூ போட்டு பார்த்து முடிவு சொல்றேன்னு சொல்லிடுவா. அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கும்போது இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? அவசரப்பட்டு வர சொல்லிட்டு இப்ப எதுக்கு இந்த சீன்லாம்? ஆமாமா, பார்க்க பாவமா இருக்காங்க. அவங்க போட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நான் போறேன். காஃபி எடுத்துருவோமா? இல்ல இல்ல வேணாம். இவதான் மகா. இந்த வீட்லயே அடக்கமான அமைதியான பொண்ணு இவங்க தான். உங்க பையன் லக்கி தான். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஒன்னும் பேசாம போறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. முடிவு என்னன்னு இவர்கிட்ட சொல்லி விடுறோம். புரியல. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. என்னாச்சு? இவர் யாருங்க? ஏய்,
அவங்க குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு? வா போலாம். கொஞ்சம் பொறுங்க. அப்புறம் நம்ம மேல தப்பு இருக்கிறதா ஆயிராதா? நமக்கு எதுக்கு அந்த பழி? இவர் யாருங்க? என் ரெண்டாவது பொண்ணோட ஹஸ்பண்ட். ரெண்டாவது பொண்ணு ஓடி போனதை மறைக்க தான் முதல் பொண்ணு அவசரமா எங்க தள்ள கட்டுறதுக்கு நினைக்கிறீங்களா? சுபாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்லலையா? மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேனே. யார்கிட்ட சொன்னா என்ன? இந்த லட்சணத்தோடலாம் ஒரு சம்பந்தமும் வேணாம். என்ன முறைக்கிறீங்க? அப்படி முறைச்சா பயந்துருவோமா?